ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். அதாவது சிமிலி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கலர் வந்ததும் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது வறுத்துட்டு இது தோல் உரித்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ராகி சிமிலி உருண்டை ட்ரெடிஷ்னலான மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ இது வறுத்து முடிச்சாச்சு. நான் இதை வேறு தட்டில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் எள்ளு எடுத்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா வெடித்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த எள்ளு சேர்த்து செய்யும் போது நமக்கு ரொம்ப நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். 1/2 கப்பு மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறோமோ அதுக்கு அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பட் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வரும் டேஸ்ட்டு. அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சிமிலி கூட நல்லா சாஃப்டாக வரும். இது கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு தான். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். இது வீட்டோட மாவு தான். ஸோ நம்ம இது மாதிரி செய்யும் போதும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி. எனக்கு நல்லா பெரிய பெரிய உருண்டை 2 உருண்டை வந்துச்சு. அதில் நான் 2 ரொட்டி செஞ்சுக்க போகிறேன். இப்போ தவா வச்சுருக்கேன். அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம தட்டிக்கலாம் தவா மேலே. நான் டைரெக்டாகவே தவா மேலே தட்டுறேன். நீங்கள் எதனா உங்களுக்கு டைரெக்டாக தட்ட முடியலன்னா நீங்கள் ஒரு கவர் வச்சோ தட்டி வச்சுக்கலாம். இல்லை வாழை இலையில் நீங்கள் தட்டிட்டு இது மேலே போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மோட்டாவாக தான் தட்டணும். இது ரொட்டி அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். இது மெலிசாக தட்டிட்டோம்னா நமக்கு எடுக்கும் போது இது கட்டாகி போயிடும். பாருங்கள், நான் தட்டி கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தட்டணும். நம்ம தட்டிட்டு இதை நல்லா 2 பக்கமாக நல்லா வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் இதில். அதுக்கப்புறம் நான் நெய் சேர்க்குறேன். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம செய்யும் போது அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் நெய் எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல். நெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு நெய் வேணுன்றதுனால நான் சேர்த்துக்கினேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நான் திருப்பி போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நான் இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 பக்கமும் நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். இது நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் எடுத்துடுறேன். நான் இன்னொன்று தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு டைரெக்டாகவே. இது நான் மெலிசா தட்ட போகிறேன். இது மெலிசா தட்டும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம திருப்பி போடும் போதோ இல்லை எடுக்கும் போதோ இது நல்லா கட்டாகி வந்துடுது. பாருங்கள், இது இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை கூட தட்டிட்டு இது மேலே நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நெய் தேய்ச்சிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது இப்போ நான் 2ஐயும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துகிட்ட பிறகு நம்ம ஆறின பிறகு நம்ம இந்த மாதிரி கையில் துண்டு துண்டாக பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் இது டைரெக்டாக போட்டோம்னா மிக்சி சரியாக ஓடாது. ஸோ நமக்கு இது இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 2 ரொட்டியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் முதல்ல வேர்க்கடலை வறுத்து வச்சு தோல் நீக்கி வச்சுருக்கேன். நான் இது கூடவே நம்ம வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன். நான் அதுவும் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அரைச்சி இருக்கிறது ஃபுல்லாக அரைச்சோம்னா நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இதை வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். கொட்டிட்ட பிறகு நான் அதே மிக்சி ஜாரில் நான் இது வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை இருக்குது, அது கூடவே சேர்த்து நான் வெல்லம்
நான் தித்திப்புக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நான் வந்து நல்லா கொஞ்சம் இது வெல்லத்தை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் வெல்லம். இது வந்து கரெக்டான தித்திப்பு தான். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தித்திப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா குறைவாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நான் இந்த வேர்க்கடலையில் சேர்த்துட்றேன். இப்போ வந்து நம்ம ராகி சப்பாத்தி செஞ்சு வச்சோம் இல்லையா, அது கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போவே நம்ம கையில் பிடிக்கும் போது பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த சிமிலி உருண்டை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் சிமிலினா என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போது இது வந்து உரலில் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிமிலி செய்வோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உரலில் இடித்து செய்கிறது சாப்பிட்றது. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து செய்யுங்க. உருண்டை பிடிங்கும் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இருக்கிற இந்த செஞ்சு வச்சுருக்கிறதுலலாம் நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். யாருமே லைக்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு நான் வந்து வேறு தட்டில் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் நான் வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சும்மா பசங்க வந்து வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கும் போதும் அந்த டைமில் நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எல்லாம் வீட்டில் தான் லீவில் இருக்காங்க, நீங்கள் கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ எல்லா சிமிலியும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் வந்து வேறு இது பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.